நன்மையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்போ 12, 13 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனங்களை 2, 3 வாசித்தோம். அதே போல் இப்போ 12, 13 2 வசனங்களை கூட வாசிக்கலாம். சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தால இந்த குடும்பத்தாருக்கு இந்த சாயங்கால வேளையில தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துதலையும் ஆறுதலையும் கூட இந்த குடும்பத்தினர் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. இந்த வீடானது தேவனுடைய வார்த்தைக்கு திறந்து கொடுத்திருக்கிறதுனால தேவன் இந்த வீட்டை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அநேக நாட்களுக்கு பின்பதாக இந்த வீட்டில் வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி இங்கே சம்பாஷிக்கும்படி கொடுத்த தயவுகளுக்கு தேவன் தாமே இந்த வீட்டரை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிட்டோம். சரி, ஒரு சின்ன காரியத்தை சிறிது நேரம் ஒரு 20 நிமிடங்கள் மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சரி, நம்ம பார்க்கலாம், சின்ன காரியத்தை பார்க்கலாம். உங்களுக்கு கவனிங்க சகோதரி, சோதனையை குறித்து சின்ன காரியத்தை பார்க்கலாம். கவனிங்க, சோதனை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், சோதனைன்னு சொன்னால் என்ன? கஷ்டம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. நம்ம அப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறோம். சோதனை அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், சோதனை அப்படின்ற அந்த வார்த்தை சரியாக எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் அந்த டெஸ்ட்னு அர்த்தம், டெஸ்டிஃபைடுன்னு அர்த்தம். சோதனைன்னு சொன்னால் என்னங்க? டெம்டேஷன் ஆர் டெஸ்டிஃபைடுன்னு அர்த்தம். டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். சோதனை ஓட்டம்ன்றோம் இல்லைங்களா, சோதிக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஒரு பொருள் நல்லா கவனிங்க, ஒரு ಕಂಪನಿயில் ಉರುವಾಕಪಡುವುದನ್ನು ವச்சுக்கோங்களேன். ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ತಯಾರು ಮಾಡಿದ್ರೆ ಅದನ್ನು ಆಚೆಗೆ ಬಿಡೋಕೆ ಮುಂಚೆ ಅದನ್ನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಶೋಧಿಸ್ತಾರೆ. ಯಾಕಂದರೆ ಆಚೆ ಬಂದು ಅದು ಮಕ್ಕಳಿಗೆ ಉಪಯೋಗ ಮಾಡುವಾಗ கரெக்டாக ಇದೆಯಾ ಅಂತ சோதனை ಮಾಡ್ತಾರೆ. அது மாதிரி உலகத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற வண்டி கார்லாம் பார்க்குறீங்க இல்லைங்களா, அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டியில் உற்பத்தி பண்ணுறாங்க, கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே ரோட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, ஓட்ட மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு ரோட் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அது பிரேக் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க சொன்னால் அதை செல்லருக்கு சேல் பண்ணி அதை கொண்டு வருவாங்க. அப்போது அதை சேல் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் அதுக்குள்ளே ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எங்கேயாவது போய் இடிக்கும், பிரேக் ஃபெயிலியர் ஆகும். இதெல்லாம் எப்போ எதுக்குள்ளே நடக்கணும்னு சொன்னால் ரோட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பிளேஸ்லேயே நடக்கணும். அதுக்காக தான் டெஸ்டிங் பிளேஸ்னு ஒரு விஷயத்த வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த டெஸ்டிங்கே இல்லாமல் டைரெக்டாக அது ரோடு கொண்டு வந்தோம் என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? டெஸ்ட்டே பண்ணாமல் இதுவே பண்ணாமல் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் எடுத்து போய் சேல் பண்ணிடுறாங்க. அது பிரேக் கரெக்டாக இருக்கா, அது என்ஜின் கரெக்டாக இருக்கா, ஹார்ன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எதுவுமே தெரியாது இல்லையா. அது மாதிரி டெஸ்டிங்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். பிரத்யேகமாக கவனிங்க, தீர்க்கதரிசிங்க சொல்கிறாரு, கவனிங்க நல்லா. இங்கே பாருங்கள், ஏன் இந்த குடும்பத்துக்கு இந்த காரியத்தை நான் எடுக்கிறேன்றதையும் கொஞ்சம் யோசிங்க. இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி அது சபைக்கு ரொம்பவும் தேவையான புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் இது. எது புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம்? டெம்டேஷன், சோதனைன்றது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். தேவன் நான் நேசிக்கிறேன், நான் கரெக்டாக சர்ச்சுக்கு போகிறேன், நான் கரெக்டாக பைபிள் வாசிக்கிறேன், நான் கரெக்டாக வந்து இருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப்பில் நடக்குது, என் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிங்க சொன்னால் அது கரெக்டு தான். ஆனால் அதுக்கான மிஸ்ட்ரியை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்க சொன்னால் அதுக்காக கவலைப்பட மாட்டீங்க, பின்மாற்றத்தில் போக மாட்டோம், பேக் ஸ்லைடு ஆக மாட்டோம். இந்த ரகசியம் தெரியாத கிறிஸ்தவர்கள் தான் அநேக நபர்கள் பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. அப்போது சோதனைக்கு பின்பதாக இருக்கிற ரகசியம், சோதனை ஏன் நமக்கு வருது, அது எதுக்காக தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்ற ரகசியத்தை தான் இந்த நாள் உங்களோடு கூட பேசணும்னு விருப்பப்படுறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த பூமியிலே ஆதாம் முதல் இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்தவர்களே மகத்தான ஒரு நபர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். யாரா இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மகத்தான நபர் இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு பர்ஃபெக்டான ஒரு இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவை தவிர சிறந்த ஒருத்தர் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அவருக்கே சோதனையானது வந்துச்சு இல்லைங்களா. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் சோதிக்கப்பட்டார். எப்படி சோதிக்கப்பட்டார்? சிலுவையின் மரண பரியந்தம் அவர் சோதிக்கப்பட்டார். ஊழியத்துக்கு வரும்போது சோதிக்கப்படுறாரு, சிலுவையின் மரண பரியந்தம் சோதிக்கப்படுறாரு. ஏன் வந்திருக்கணும்?
அவர் கரெக்டாக தானே இருக்கிறாரு. உங்களை விட என்னை விட எல்லாத்த விட நாங்கள் ஆதாமிலிருந்து வந்த எல்லா பரிசுத்தவான்களை விடவும் கூட அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கே சோதனை வந்துச்சு. அப்போது அந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கினா, நான் சர்ச்சுக்கு வந்தேன், தேவன் என்னை சோதிக்க மாட்டார்னு நினச்சி வந்தேன். இன்னைக்கு கிறிஸ்துவம் இப்படி தான் பிரபலமாக்கப்படுது. அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டீங்களன்னா உங்களுக்கு இது வராது, அது வராது, அது வராது, இது வராது, எதுவுமே சொல்கிறேன் இல்லைங்களா? அதெல்லாம் என்ன இருக்குது? தவறான கண்ணாட்டமாக இருக்குது. பிசாசு நம்மளை என்ன பண்ணுது? ஏமாற்றுகிற வேலையாக இருக்குது. அப்படி ஏன் ஏமாற்றுறான் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு நல்லா தெரியும் சர்ச்சுக்கு வந்தால் கண்டிப்பாக சோதனை இருக்கும், வார்த்தைகள் வந்தால் கண்டிப்பாக என்ன இருக்குங்க, டெம்டேஷன் இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், பலவிதமான போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்துக்கு பின்பதாக ஒரு ரிவார்டு இருக்குது. அந்த ரிவார்டை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக பிசாசு என்ன பண்ணுறான்னு சொன்னால், நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் இயேசு கிறிஸ்துவ நம்பினா உங்களுக்கு எந்த சோதனை இருக்காது, நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையானது புல் மெத்தையில் மேலே நடக்கிற மாதிரி அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து நமக்குள்ளே இருதயத்தில் வைக்கிறான். அது நம்பி ஒருத்தர் உள்ளே வந்து அந்த நம்பிக்கையில் உள்ளே வந்து சின்ன சோதனை வந்த பின்னாடி வந்தால் கூட தாங்காமல் என்ன பண்ணிடுறாங்க? பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. அப்போது அந்த மிஸ்ட்ரியை தான் இன்றைக்கி நீங்கள் அறிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போது சோதனை ஓட்டம் எதுக்காக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் ஒரு பர்பஸ்க்காக உண்டாக்கப்படுது. ஒரு பொருள் ஒரு பர்பஸ்க்காக உண்டாக்கப்படுது. அந்த பர்பஸ், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு முன்பதாக அந்த நோக்கத்தை நிஜமாகவே இந்த பொருள் செய்யுமான்னு சொல்லி ஒரு சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது என்ன எதுக்குள்ளே வரும்? வெளியே அந்த பர்பஸை நிறைவேற்றுகிறதுக்காக அந்த வேலைக்கான ரியலான நோக்கத்தை நிறைவேற்றும் இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது தேவன் இந்த பூமியில் நம்மளை அனுப்பியிருக்கிறார். அவர் எதுக்கு அனுப்பியிருக்கார்? இந்த பூமியில் ஒரு சோதனை ஓட்டத்துக்காக நம்மளை அனுப்பியிருக்கிறார் இல்லைங்களா? நாம் எங்கே இருந்தோம்? ஆதியிலே செய்து தேவனுடைய சிந்தையிலே பாகமாக அவருடைய தன்மையாக அவருடைய சுவாபங்களாக இருந்தோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு போராட்டம் நடந்துச்சா இல்லையா? அந்த போராட்டத்தின் விளைவாக தேவன் என்ன பண்ணுறாரு? தம்முடைய வித்துக்களை போராட்ட களமாக பயன்படுத்துகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது இந்த சோதனைக்கு பின்பதாக ஒரு விஷயம் சொல்கிறார். தீர்க்கதரிசி வாசிக்கிறேன் பாருங்க. சொல்கிறாரு, தேவன் மனத்தாக்கத்தை சபைக்குள் கொண்டு வருகிறார். மனத்தாக்கத்தை என்னங்க? சபையினே லோக்கல் சர்ச்சை குறித்து பேசல, கிறிஸ்துவின் சரீரத்தை பேசுகிறார். இப்போவே புரிஞ்சுக்கணும். இல்லைப்போ நல்லா கொண்டீங்க. தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் சோதிக்கப்பட வேண்டும். சோதனை தான் நிரூபணத்துக்கான வழியாக இருக்குதுன்றார். சோதிக்கப்படாம நீங்க யாருன்னு சொல்லி தெரியாது, நீங்க எப்பேற்பட்டவங்கன்னு தெரியாது. எதுக்காக? அப்போ புரிஞ்சுங்களா? சோதனைன்றது இப்ப நீங்க சொல்லுங்க, சோதனைன்றது நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன்னா நீங்க யார் அப்படின்றத நிரூபிக்கிறதே அந்த சோதனை தான். தேவன் சோதனையை அனுமதிக்கிறாரா? இங்க பாருங்க, நிரூபிக்கப்பட வேண்டும், சோதனை செய்யப்பட வேண்டும், வியாதி உங்களை தாக்குப்பிடிக்கும்படி அவர் அனுமதிக்கிறார். உங்களை நிரூபிப்பதற்காக உலகத்திற்கு நீங்கள் உண்மையான ஆபிரகாமின் வித்து என்பதை காண்பிக்க அவர் அவ்வாறு செய்கிறார். என்ன செய்யறாராம்? தேவன் வாண்டடாக வழியை இழுத்து பிசாசை கூப்பிட்டு யோபு மேலே விட்டார். அவன் அமைதியாக தான் இருந்தான். பிசாசு அமைதியாக ஒரு வழியில் அவன் போய் கொண்டிருந்தான். அவரை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளையாக யோபின் மேல் கண்ணை வைத்தாயோ அப்படின்றார். இங்கே யார் பிரச்சனை? பிசாசும் ஒரு பக்கம் சைலண்டாக போயிட்டு இருக்கிறான், இவரும் ஒரு பக்கம் ஆராய்ச்சிட்டு இருக்கிறாரு. வாண்டோட கூப்பிட்டு யாரும் இழுத்து விட்டது? யாருங்க சொல்லுங்க? இப்போ தேவனே வழியாக இழுத்து விடுறார். விஷயம் என்னங்க? யோபு ஏதாவது தப்பான வழியில் போனாரா? தேவனை ஆராதிக்காம வெளியே போயிட்டாரா? இல்லை. அவர் கரெக்டாக ஒரு பர்ஃபெக்ட் பிலீவராக இருக்கிறார், ஒரு பர்ஃபெக்டாக வர்ஷிப் மேனாக இருக்கிறார். அப்படி இருக்கிற பிசாசுக்கும் தெரியும் இந்த பக்கம் போனால் வேலைக்கு ஆகுதுன்னு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? வாண்டடாக கூப்பிட்டு ஏதாவது செஞ்சு பார்க்குறியா? ஆமே. அப்போ தேவன் ஒரு காரியத்தை இந்த இடத்துல விரும்புகிறார். தேவன் ஒரு காரியத்தை நோக்கமாக இருக்கிறார். அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லணும்னு விருப்பப்படுறாரு. என்ன காரியத்தை சொல்ல விருப்பப்படுறாரு? என்னுடைய பிள்ளைகள் சோதனையை ஜெயிப்பாங்க, அதுக்காக தான் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, அவங்க ஆளுகைக்கு உரியவங்க அப்படின்றத நிரூபிக்கிறதே சோதனையின் மூலமாக. ஆமே. அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, இந்த வார்த்தையை சொல்கிறாரு, உங்களை நிரூபிப்பதற்காக தேவன் ப்ரூவ் பண்ணுறாரு. அப்படின்னா இந்த பொருள் கண்டிப்பாக இந்த வண்டி ரோட்டில் ஓடுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு தேவன் நிரூபிக்கணும். இந்த யோபோனா இப்படிலாம் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறான் இல்லையா? பிசாசுக்கே அந்த மிஸ்ட்ரி தெரியல, எதுக்காக இவ்வளோ சேஃப் பண்ணுறாரு யோபுவை அப்படின்போது, அப்படியா அதுதானே உங்களுக்கு கொடுக்குற டவுட்டு. நான் அதை நிரூபிக்கிறேன், வா போய் எல்லா காரியத்தை செய்ய யோபு மேல்.
எல்லா காரியத்தையும் செய். உனக்கு டவுட் தானே, நான் ஏன் யோபுவை நான் அந்த மாதிரி அவன் வசனம் சொல்லுது. அவன் பிசாசு சொல்றான், நீர் யோபுவை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர், அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா தேவன் கூப்பிட்டு நீ போ, உச்சம் தலைமை உள்ளங்கா எது வேணாலும் பண்ணு, ஜீவன் மட்டும் எடுக்காது, அது அவருடைய பாகமா இருக்குதுன்னு சொல்லி. ஆமென். அப்ப அப்படி இருக்கும்போது பிசாசுக்கு நம்ம மேல கண்ணு, அவங்களுடைய ஆட்கள் மேல கண் கிடையாது. தேவன் ஏன் இவங்களை இப்படி நம்புறாரு அப்படின்னும் போது தேவன் கூப்பிட்டு என்ன பண்றாரு, நிரூபிக்கிறார். இங்க பாருங்க, இங்க நான் இந்த வசனத்தை பாருங்க. தேவன் உங்களை நிரூபிப்பதற்காக உலகத்துக்கு நீங்கள் உண்மையான ஆபிரகாமின் வித்து என்பதை காண்பிக்க அவ்வாறு செய்கிறார். அப்போ ஏன் ஆபிரகாம் வித்துன்னு காண்பிக்கணும்? தீர்க்கதரிசி கீழே வசிக்கிறார் பாருங்க. அவர் சொந்த சித்தத்தின்படி அவர் அனுமதிக்கிறாரா. உங்களை கேட்கறதே கிடையாது தேவன். உங்களை சோதிக்கிறான்னு சொல்லலாம் யாரும் என்ன பண்றது இல்லையா, அவர் நம்புறாரு உங்களை. ஆண்டவரே நான் கொஞ்சமா யோபு கேட்டேன், கொஞ்சம் சொல்லி தான் நான் கொஞ்சம் ஜாக்கிரதை ஆகிட்டு இருப்பேன்ல. இங்க பாருங்க, பிரச்சனை என்னன்னா மேல நடக்கிறது இங்க கீழே தெரியவே இல்லை. யோபுக்கு தெரியுமா? கீழே தெரியவே இல்லை. குதிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, மனைவி பிரச்சனை பண்றாங்க, எல்லாம் போயிடுச்சு. இந்த விஷயம் ஏதாவது கொஞ்சம் லீக் அவுட் ஆயிருந்துச்சுன்னா யோபுக்கிட்ட, யோபு சந்தோஷமா இருந்து பரவாயில்ல அப்படின்ட்டு. யோபுக்கு எந்த விஷயமும் தெரியவே இல்லை. நம்மளும் கூட அப்படிதான், கொஞ்சம் ஆண்டவரே எனக்கு நாளைக்கு விழ போறேன் கீழே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிட்டா பரவாயில்ல, நம்பிக்கை என்ன பண்றேன், காலையில எழுந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிருப்பேன். என்னங்க, நம்மளோட நம்பிக்கை அது. ஆனா தேவன் உங்களை நம்புறாரு. ஃபர்ஸ்ட் தேவன் நம்மளை என்ன பண்றாரு, நம்புறாரு. உங்களை தான் நம்புறாரு. ஏன்னா நீங்க அவருடைய பாகமா இருக்கிறீங்க. நம்ம என்னவா இருக்கிறோம், அவருடைய சுவாபமா இருக்கிறோம். என்னுடைய சுவாபம் மிஸ் ஆகாது நமக்கு தெரியும். அதை பிசாசுக்கு உலகத்தை நிரூபிக்கிறதுக்காக இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார் இல்லைங்களா. அப்போ நல்லா கொண்டீங்க, தேவன் ஆபிரகாமின் வித்தை கொண்டு வர்றார் இல்லைங்களா. இப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஆபிரகாம் சொல்லுது, ஆபிரகாமுடைய வித்து பகஞ்சருடைய வாசலை சுதந்தரிக்கும் சொல்லப்படும். ஆபிரகாமுடைய வித்து என்ன பண்ணுமா, பகஞ்சருடைய வாசலை சுதந்தரிக்கும் அப்படி சொல்லப்படுது. இப்போ ஆபிரகாமுடைய வித்துன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அடுத்த ஸ்டெப் இல்ல, நீ ஜெயிக்கல. என்ன பகஞ்சருடைய வாசல் எது? இன்னைக்கு பகஞ்சருடைய வாசல் எது? நம்மளுடைய பகஞ்சன் யாரு? பிசாசு இல்லைங்களா. அந்த பிசாசுடைய வாசல் மரணமும் பாதாளம். அதுதானங்க இனி உலகத்துல ஒட்டுமொத்த மனுஷனே பயப்படுறது எது? மரணத்துக்கு பாதாளத்துக்கு தான் பிசாசு. நம்ம பயப்படுறோம், ஒட்டுமொத்த மனுஷனும் அதுக்காக தேடி ஓடி கொண்டிருக்கிறான். பிசாசு தான் என்ன பண்றான், மரணத்தினால தான் இந்த உலகத்தை பிடிச்சி வச்சிருக்கிறான், பாவத்தினால மரத்தால பிடிச்சி வச்சிருக்கிறான். அப்போ நமக்கு பகஞ்சோட வாசலாகிய மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கிறதுக்கு இல்லைங்களா. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததியா நீங்களும் நானும் இருந்தோம்னு சொன்னா பகஞ்சோடைய வாசலை சுதந்திரிப்போம். சரி, இப்போ ஆபிரகாமுடைய வித்து பகஞ்சோடைய வாசலை சுதந்திரிக்கும்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லிடுச்சு இல்லைங்களா. எது ஆபிரகாமுடைய வித்து? அடுத்த கொஸ்டின் உள்ள வருது. எது ஆபிரகாமின் வித்து அப்படின்னு சொன்னா இங்க அடுத்த கொஸ்டின் இங்கதான் வருது. ஆபிரகாமின் வித்து இங்கதான் நான் வாசிச்சேன். இப்போ வாசிச்சேன், நல்லா கவனிங்க. அங்க பாருங்க என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி. என்ன சொல்றாரு? சொல்றாரு, உங்களை நிரூபிப்பதற்காக உலகத்துக்கு நீங்கள் உண்மையான ஆபிரகாமின் வித்து என்பதை காண்பிக்க அவர் அவ்வாறு செய்கிறாரா. ஆபிரகாமின் வித்து அப்படின்றது நிரூபிக்கிறது என்னன்னு சொன்னா சோதனைகள் தான். உங்களுக்கு வர்ற சோதனைகள் தான் நீங்கள் ஆபிரகாமின் வித்துன்றதை நிரூபிக்குது. நீங்க அப்படி ஆபிரகாமின் வித்தா இருந்தீங்கன்னா பகஞ்சோட வாசலை சுதந்திரிச்சிடுவீங்க என்ற. ஆமென். வார்த்தை புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஒரு இவன் ஆபிரகாமின் வித்தா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அவனுக்கு தேவன் அனுமதிக்கிற சோதனை தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் அனுமதிக்கணும்? ஏன் தேவன் அனுமதிக்கணும்? இந்த உலகத்துக்கு தேவன் சொல்லணும், ஒரு காரியத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? இவன் ஆபிரகாமின் வித்து. எப்படி ஆண்டவரே ஆபிரகாமின் வித்துன்னு சொல்றீங்க? ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். கவனிங்க நல்லா. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து, ஆபிரகாமே உன்னுடைய சந்ததியார் உன்னுடைய பகஞ்சருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வாங்கன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. அப்போ உன்னுடைய சந்ததியாரா தானே இருக்கணும் சுதந்திரிக்கிறவன். அப்போ அவன் சந்ததியாரா இருக்கிறவன் என்னவா இருக்குன்னா சோதிக்கப்படுவான். ஃபர்ஸ்ட் என்ன படுவான்? சோதிக்கப்பட்டு அந்த சோதனை மூலம் நிரூபிக்கப்படுவான்.
எப்படிங்க அது அபிரகாமுடைய சந்ததிக்கே ஏன் வரணும்? பைபிளில் அநேக பரிசுத்தவான்கள் இருந்தாலும் தேவன் ஏன் அபிரகாம் இந்த பிரைம் ஒரு முக்கியமான காரியமாக இந்த சோதனையில் வைக்கிறாருன்னு சொன்னால், இது காரம் பூமியிலே இல்லாத அளவுக்கு முதல்ல சோதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அபிரகாம். ஆமென். அபிரகாம் 100 வயசுல ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாரு இல்லைங்களா? 100 வயசுல குமாரனை பெற்றெடுத்த அபிரகாமுக்கு தேவன் ஒரு சோதனையை கொடுக்குறாரு, ஒரு டெம்டேஷனை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். உன்னுடைய நட்சத்திரங்களை உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். உன்னுடைய சந்ததி உழுவாய் பெருகப்படுன்னு சொல்லிட்டார். கரெக்டுங்களா? உங்கள்கிட்ட நான் சொல்றது புரியுதுங்க நம்மளுக்கு? இப்போ அடுத்தது கவனிங்க. தேவன் அபிரகாமுக்கு 100 வயசுல ஈசாக்கை கொடுத்துட்டார். ஈசாக்குக்கு இப்போ எவ்வளோ வயசு? 12 வயசாச்சு. இப்போ தேவன் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாரு? அபிரகாமே, ஏகசுதனும் ஒரே பிறந்த குமாரனாகிய ஈசாக்கை என்ன பண்ணு? மோரியா தேசத்துக்கு கொண்டு போய் இருக்கிற மலைகளில் ஒன்றை என்ன பண்ணு? பலியிடு, தகன பலியாய் பலியிடுன்னு சொல்றாரு. சாதாரண பலி கிடையாதான். என்ன பலியா? தகன பலி. தகனம் என்னங்க? தகனம்னா நெருப்புன்னு அர்த்தம், தகிக்கிறது. தகன பலின்னா நீ குமாரனை துண்டு துண்டா வச்சு அதை நெருப்பு வச்சு எரின்றார். எந்த ஒரு தகப்பனுக்கும் புரிஞ்சுக்க முடியாத சோதனை. எத்திமி வார்த்தை கேளுங்க பாரு, இங்க பாரு அவனி. அப்போ எந்த ஒரு தகப்பனுக்கு இல்லாத ஒரு சோதனை இங்க சொல்லப்பட்டுச்சு. அப்போ முதல் மனுஷன், பைபிள்லேயே முதல் மனுஷனா இருந்த மனுஷன் யாருங்க? அபிரகாம் தான். பைபிள்லேயே முதல் இடத்துல விசுவாசன்ற வார்த்தை எங்க வருது? ஆதியாகமம் 15:6 வருது. அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு விசுவாசத்துக்கு. அதுக்கு முன்னாடி விசுவாசம் இல்லையா? இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி ஏன் அபிரகாம் விசுவாசத்தில் ஃபேமஸ்? மற்ற நபர்கள் இருக்காங்க, தாவீது இருக்கார். ஆனா விசுவாசனாவே விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன்லாம் ஏன் அபிரகாம் சொல்றோம்? அப்போ ஏன்னா ஒரு காரியத்துக்கும் தேவன், விசுவாசன்றது தேவனே, அன்புன்றது தேவனே, கீழ்ப்படிதல்ன்றது தேவனே இல்லையா? அது மாதிரி விசுவாசன்றது தேவன் தான். அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு பரிசுத்தவான்களுக்குள்ள தேவன் வெளிப்பட்டாரா இல்லையா? அப்ப வெளிப்படும் போது ஒரு சுவாபமா வெளிப்பட்டார். தாவீது மூலமா ராஜரீகம், தேவனுக்குள்ள இருக்கிற ராஜரீகம் வெளிப்படுச்சு. ஈசாக்கு வரும்போது தேவனுடைய கீழ்ப்படிதலும் அன்பு வெளிப்படுச்சு. யாக்கோபுக்குள்ள வரும்போது தேவனுடைய கிருபை வெளிப்படுச்சு. யோசேப்புக்குள்ள வரும்போது பரிபூர்ணம் வெளிப்படுச்சு. மோசேக்குள்ள தேவன் தீர்க்கதரிசியா வெளிப்பட்டார். அவருக்குள்ள ஒரு குணாதிசயம் வெளிப்படுச்சு. ஓ, இது யாருது? இது இயேசு கிறிஸ்து, தேவனுடைய தான் இது. அது மாதிரி அபிரகாமுக்குள்ள வெளிப்படுதுன்னா தேவனுடைய விசுவாசமே அபிரகாமுக்குள்ள ஆல்ரெடி வைக்கப்பட்டுச்சான். மற்ற எல்லாருக்கும் விசுவாசத்தை சொல்லி வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அபிரகாமுக்கு ஆல்ரெடியே உள்ள இன்பில்ட் வித்தா வைக்கப்பட்டுருச்சான். அதனால தான் பாபிலோன்லேருந்து அபிரகாம் கூப்பிடும்போது வெளியே வந்துட்டார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ அபிரகாமுடைய நம்முடைய தகப்பனாகிய அபிரகாம் ஃபர்ஸ்ட் சோதனைக்குள்ள வரார். எப்படி சோதனைக்குள்ள வந்தார்? ஒரே பேரான குமாரனை ஏக சுதனை எடுத்து போய் பலியிடுன்னு சொன்னாரா இல்லையா? இது எப்படி ஒரு தகப்பன் செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்னு சொன்னா, அபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சான். என்ன விசுவாசம் அப்படின்னா, ஆண்டவரே இந்த ஈசாக்கே தேவன் எப்படி கொடுத்தீரு? இந்த ஈசாக்கே 100 வயசுல எப்படி கொடுத்தீரு? இந்த ஈசாக்கு சரீரம் சத்தவன் என்று சொல்லத்தக்க அந்த ஒருவனாலே வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையுள்ள எண்ணிறந்த மணல்களைப் போலவும் பிள்ளைகள் பெற்றெடுத்தான் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இந்த ஈசா கவனிங்க, நான் கொஞ்சம் டெப்தான வார்த்தைக்குள்ள நான் கடந்து போகிறேன். இந்த ஈசாக்கு அப்படின்னா, இந்த ஈசாக்கு அபிரகாமுக்குள்ள இருந்த வித்து. கரெக்டுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? அபிரகாம் 100 வயசா இருக்கும்போது அபிரகாமுக்குள்ள இருக்கிற வித்து என்ன ஆயிடுச்சு? என்னாச்சுங்க? வெளியே வரலங்களே. அபிரகாமுக்குள்ள வித்து, அபிரகாமுக்குள்ள இருக்கிற ஜீவனை கொண்டு வருகிற பாகம் மறிச்சிருந்துச்சு. 2வது பார்ட் உங்களுக்கு சொல்றேன். இந்த குடும்பத்துக்கான 2வது செய்தி வந்து கொண்டிருக்குது. ஜாக்கிரதையா கேளுங்க. 2வது காரியமும் வந்து கொண்டிருக்குது, கேளுங்க. அபிரகாமுக்கும் ஈசாக்கும், அபிரகாமுக்கு உள்ள இருக்கிற ஜீவனின் பாகம் மறிச்சிருந்துச்சு. சாரால் குழந்தைய பெத்தெடுக்கிற அந்த பாகமும் மறிச்சு போயிருக்கு, இல்லாம இருந்துச்சு. 2 பேருக்கு இல்லாம இருந்துச்சு. அவங்க காலத்தை கடந்தவங்களா இருந்தாங்க. அப்போ அந்த 2 நிலையும் போயிட்டு இருக்கும்போது தேவன் அவங்களை சந்திச்சு என்ன பண்ற? வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. வாக்குத்தத்தை கொடுக்கும்போது தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, அபிரகாமுக்குள்ள இப்போ ஒரு மனுஷன், ஒரு ஜீவன் எப்படி இருக்குன்னு சொன்னா,
ரத்தம், ஒரு ரத்தத்துடைய ஒரு ஒரு ஜீவனு தான் இந்த குமாரன். நம்மளாம் என்ன இருக்கணும், தகப்பனுக்குள்ள எப்படி இருந்தோம், அணுவா ஜீவன் லைஃப் பார்ட்டிகளை வந்தோம் இல்லையா, ஜீவனுடைய ரத்த அணுவா தானே இருந்தோம். அந்த மாதிரி இந்த ஈசாக்கு அபிரகாமுக்குள்ள இருந்தார் இல்லையா. ஆனால் அபிரகாமுக்கு 100 வயசாக இருக்கும்போது அவருக்குள்ள இருக்கிற ஜீவனும் என்ன ஆகிட்டு இருந்துச்சு, செத்து போயிருச்சு. அந்த செத்து போன அந்த பாகத்தை தேவன் என்ன பண்ணார், திரும்பமா என்ன பண்ணாருங்க, புதுதாக மாத்தல, உயிர்த்தெழ வச்சார். அந்த உயிர்த்தெழுந்த ஒரு பாகம்தான் ஈசாக்கு. இப்போ அபிரகாமுக்கு தெரியும், ஆண்டவரே இந்த ஈசாக்கு ஆல்ரெடி எனக்குள்ள மறிச்சு உள்ள இருந்தா அவனை என்ன பண்ணீங்க, உயிர்த்தெழ வச்சிங்க. அப்படி ஒருவேளை நான் வெட்டி இங்க மறிச்சா கூட திரும்ப உயிர்த்தெழ வைப்பீங்க. அதான் ரெவலேஷன், உயிர்த்தலுடைய ரெவலேஷன். ஆல்ரெடி இந்த ஈசாக்கு எங்க இருந்தான், எனக்குள்ளதான் இருந்தான். எனக்குள்ள இருக்கும்போது என்ன இருந்தான், மரித்த நிலையில இருந்தாரு. இப்போ நான் என்ன பண்றேன், நான் விசுவாசிகளின் தகப்பன்றதான் நிரூபிச்சாவணும். இப்போ என்ன பண்ணோம், நான் மறிக்கிறேன், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல. அது எப்படி நடக்கும்லாம் தெரியல என்ன. அப்போ என்னோட சந்ததியே இல்லாத காலத்தில் நீங்க சொன்னீங்க, என் சந்ததியை கொடுத்தீங்க. எப்படி என் சந்ததி வந்துச்சு, எனக்குள்ள மறிச்ச நிலை இருக்கிறத உயிர்த்தெழுதல் எனக்குள்ள நடந்துச்சு. எனக்கு நடக்கல, எனக்குள்ள இருக்கிற வித்துக்கு நடந்துச்சு. அதாவது ஈசாக்கு எனக்குள்ள என்ன உயிர்த்தெல்லாம். அப்படி இருக்கும்போது இங்க ஒரு வேளை மறிச்சா என்ன ஆயிடுவார் ஈசாக்கு, எதுக்காகனா உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்காக. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததி பூமியின் வம்சம் எல்லாம் உன்னுடைய சந்ததியின் கீழே ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி. அப்படி நம்ம யாரா இருக்கிறோம், அபிரகாமுடைய மாம்ச ரீதியான சந்ததி கிடையாது, நம்ம ஆவிக்குரிய சந்ததியா இருக்கிறோம். இன்னும் சரியா சொல்லணும்னு சொன்னா நம்ம அபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். நம்ம என்ன இருக்கிறோம், அவருடைய சந்ததியா இருக்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற வித்து, தேவன் வைத்த வித்து, அதுதான் வார்த்தையா இருக்குது. பைபிள்ல வித்து எதுக்கு அடையாளமா இருக்குது, வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. அந்த வித்து வெளியே வந்துச்சு, வெளியே வந்து பூமியில வரும்போது அபிரகாம் வித்து என்னங்க, யாதுங்க அபிரகாம் வித்து யாரு, ஃபர்ஸ்ட் வித்து யாருங்க, ஃபர்ஸ்ட் வித் ஈசாக்கு. அது சோதிக்கப்பட்டுச்சா இல்லையா. அதே போல பிரணாம் வித்தாகிய நாமளும் சோதிக்கப்படணுமா இல்லையா, சொல்லுங்களேன். நமக்கும் ஒரு மோரியாமலை அனுபவம் வேணுமா இல்லையா. ஏன்னு சொன்னா தேவன் அபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி. திரும்ப இந்த பிரணாமி வித்தாகிய நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, திரும்ப வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. நமக்கான தேசம் நமக்கு நியூ பாடியா இருக்கு. அதுக்கு முன்பதாக அந்த தேசத்தை சுதந்திரத்துக்கு இவங்கெல்லாம் கேப்பபிள் அப்படின்றதுக்காக தேவன் ஃபர்ஸ்ட் நிரூபிக்கிறார். எது மூலமா, சோதனை மூலமா. அதான் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, அவர் சொந்த சித்தத்தின்படி அவர் அனுமதிக்கிறாராம். உங்களெல்லாம் கேட்கறதே கிடையாது, உங்களை சோதிக்கிறதுக்கு தேவன் உங்களெல்லாம் கேட்கவே மாட்டாரு. ஆண்டவரே எனக்கு கொஞ்சமாவது கேட்டிருக்க கூடாதா, 4 நாள் உபவாசம் போட்டிருப்பேன், அந்த கதையெல்லாம் இல்லை இங்க. எப்படி ரெடியா இருக்கு, அப்படி இல்லை, ரெடி இல்லை. உங்களுக்குள்ள வித்தின் தன்மையே அப்படி இருக்கும். நீங்க அபிரகாம் வித்தா இருந்தீங்க சொன்னா சிங்கத்துக்கு யாரும் சண்டை போட சொல்லி தரணுமா, குயிலுக்கு யாருக்காவது பாடுறது சொல்லி தரணுமா, டக்குன்னு பாடணுன்னு 10 நாள் நான் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன். குயில் எப்பவுமே வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணாது, இயல்பாக அதோடைய சுவாபமே பாடும். அந்த மாதிரி இங்கே ப்ராக்டிஸோ இல்லை ரெடி ஆகிறதுலாம் கிடையாது. தேவன் ஆல்ரெடி வித்தா இருந்தால் வித்துக்கு ஒரு தன்மை இருக்கும். அந்த வித்தின் தன்மை ஆல்ரெடி என்ன பண்ண, சோதனையை ஜெயிக்கிறதுக்குனே உண்டாக்கப்பட்டுச்சு, அது நிரூபிக்கிறதுக்கு வைக்கப்பட்டுச்சு. அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் பேர் அழிவுகளை அனுமதிக்கிறாராம். இப்பதான் சொல்றேன், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்குமா, அனுமதிக்கிறார், அருளப்படுறார். பேர் சின்ன அழிவு கிடையாது, பேரழிவு. டோட்டலா நம்பிக்கிற காலி ஆயிடும். நீங்க 5 லட்ச ரூபாய் சீட்டு போட்டிருப்பீங்க, சீட்டே காலி ஆயிடும். நீங்க பேரழிவுனா பெரிய அழிவு. அழிவுனா வாழ்க்கையில அப்படியே போனோம் பிரதர், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இது பேரழிவு கிடையாது. வண்டியே இல்லாம போயிடும். வீட்டில் ஒரே ஒரு சேர் வச்சிருப்பேன், சேரே இல்லாம போயிடும், வீடே இல்லாம போயிடும், நீங்க மட்டும் நின்றுப்பீங்க. புரியுதா உங்களுக்கு, எதுவுமே இருக்கு. அதான் பேரழிவு. வாழ்க்கையில் வர பேரழிவுனா பெருசு. நீ நம்பி இருக்கிற எல்லாம் போயிடுவாங்க, எதுவுமே இருக்காது, ஒன்றும் இல்லாமல் 0 அனுப்பிங்க. அது மாதிரி பேரழிவுகளை வாழ்க்கையில் தேவன் அனுமதிப்பாராம். யாருக்கு, அபிரகாமுடைய வித்துக்கு, பிரான்ஹாமோட வித்துக்குன்னு சொல்லலாமா. இந்த காலத்தில் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னங்க, அபிரகாமுக்கு மாம்ச ரீதியான தேசம் கொடுக்கப்பட்டுச்சு, நமக்கு என்ன தேசம் கொடுக்கப்பட்டிருக்குது, நியூ பாடி. அதான் எடுத்துக்கொள்ளப்படுதலாம், நீ புதிய சரீரம் நமக்கு கிடைக்குது. அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய வாக்குத்தத்தம் இல்லைங்களா. நம்ம யாரோட சந்ததியா இருக்கிற சொல்லுங்க, இப்போ பிரான்ஹாமுடைய சந்ததி இல்லைங்களா. மாம்ச ரீதியான சந்ததி கிடையாது. அவங்க ஜோசப் பிரணாமும்
பிலிப்பாலும் அவங்க. ஆனால் நம்ம என்னங்க அவருடைய ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். அவருக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வார்த்தையாகிய வித்துக்கள் நம்ம இருந்த வித்துக்கள். தேவன் அவருக்குள்ள வித்தை கொடுத்துருந்தார், வார்த்தையாக வித்துக்கள் இருந்தா இல்லையா, அந்த வித்துக்கள் தான் நீங்களும் நானும். இதுவும் சோதிக்கப்படும். எதுக்காகனா தேவன் அந்த அப்ரஹாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த காலத்தில் என்ன நடக்கும், எடுத்துக்கொள்ளப்படுறதுலாம் பாடி சேஞ்சிங் நடக்கும் அப்படின்னும் போது பிசாசு பார்த்துட்டே இருக்கணும். அப்படியா, எப்படி நடக்கும்? யார் இவங்க பகஞ்சோடைய வாசலாகிய மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சு மரணத்தை ஜெயிப்பாங்க. இவ்வளோ நாள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டியின் கீழே இருக்கும்போது யோர்தான் நதியை செங்கடலை திறந்து உள்ளே போச்சு. ஆனால் புதிய ஏற்பாடு கடல் மேலே நடக்கிற அனுபவம். கடலுக்குள்ளே போகிறது கிடையாது, கடல் மேலே நடக்கிறது. இவ்வளோ நாள் 6 சபை காலமாக எல்லாரும் மறிச்சு யோர்தானுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யோர்தானை அடித்து யோர்தான் நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம். என்ன பண்ணுறோம், யோர்தானை நம்ம கண்ட்ரோலில் எடுத்து எலியாவுடைய ஷால்வையை அடித்து யோர்தானை பொழந்து எந்த வெட்டாந்தரையில நடந்து போகிறோம் அக்கறைன்றது தான் நமக்கு அந்த ஒரு அக்கறை உலகம். பியாண்ட் த கர்டன் ஆஃப் டைம், காலத்திரைக்கு அப்பால தேவன் வைத்திருக்கிற அந்த சரீரத்துக்கு போகிறதுக்கு மரணத்தை டச் பண்ணாமல் போகிறோம். அதுக்கு முன்பதாக பூமியில் என்ன தேவன் என்ன நடக்குது, தேவன் வச்சிருக்காரு பெரிய பெரிய பேரழிவுகள். சின்னது கிடையாது, பெருசு. உங்களை தேவன் சோதிக்கிறதுக்கு தேவன் உங்ககிட்ட என்ன கேட்கறது இல்லை, பர்மிஷனே கேட்கறது கிடையாது, தயவுதாட்சணையே கிடையாது. தயவுதாட்சணையே பாருங்க, கடைசியில் நம்பிக்கிற பாருங்க. நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும்படி அவர் அனுமதிக்கிறார். நீங்க ரொம்ப நம்புறீங்க, ரொம்ப நல்ல பிரதருங்க, அப்படியே ரிட்டர்னா பேசுறதுக்கு தேவன் அனுமதிக்கிறாராம். நான் சொல்லுங்க, நான் பேசவே இல்லை. அவர் இந்த எல்லா காரியங்களையும் அனுமதிக்கிறார் உங்களை சோதிப்பதற்காக. பிசாசை அழித்து விடுகிறாராம். அவரே போய் அவனை அடிச்சுட்டா போய் என்ன பண்ண, அவட ஒரு வியாதியை கொடு, நோயை கொடு, அதை கொடு, இதை கொடு, தேவன் என்ன பண்றாராம், அனுமதிக்கிறான். எதுக்குன்னு சொன்னா தேவன் உங்களை நம்புகிறார். என் வித்து, என் சுவாபம், அது என் சுவாபம் ஒரு நாள் என்ன ஆயிடாது, விழுந்து போவாது, மிஸ் ஆகாது. அது கரெக்டாக நான் வைத்து எந்த நோக்கத்துக்கு அது பூமியில சுவாபமா ஒரு நபரா வச்சிருக்கணும், அந்த காரியத்தை என்ன பண்ணோம். அப்ரகாம்ன்றது தேவனுடைய சுவாபமா, அப்ரகாம்ன்றது தேவனுடைய எந்த சுவாபம், விசுவாசமாகிய சுவாபம். ஈசாக்குன்றது தேவனுடைய கீழ்ப்படிதலும் அன்பாகிய சுவாபம். யாக்கோப்பு தேவனுடைய கீழ்ப்படிதலாகிய சுவாபம். அது மாதிரி நாம் தேவனுடைய சுவாபமா இருக்கிறோம், ஒரு சுவாபமா நம்ம இருக்கிறோம். இப்போ தேவனுடைய சுவாபம் மிஸ் ஆகுமா, மிஸ் ஆகாது. அப்ப அதுக்காக பிசாசை என்ன பண்றாரு, ஏவி விடுறாரு. போயிட்டு வா, என் சுவாபம் டெஸ்ட் பண்ணு. புரிந்துங்களா, அது கீழே பாருங்க. எல்லாவற்றையும் செய்வான், ஆனால் உங்கள் ஜீவனை தொட முடியாது. உங்கள் ஜீவனை தொட முடியாது. பயங்கர வியாதியால் உங்களை படுக்கையில் போடுவான். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்களுக்கு விரோதமாய் திருப்புவான். சபையை உங்களுக்கு விரோதமாய் எழும்ப பண்ணுவான். அவன் எதை வேண்டுமானாலும் செய்வான். அவன் செய்வதற்கு அவனை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, நமக்கு அது பொன்னிலும் விலையேறப்பட்டது என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சோதனைகள்லாம் விலையேறப்பட்டது இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரா, தேவன் கிம்பர்லி ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அங்கே பொண்ணை, இந்தியாவில் பொண்ணை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாரா? பொண்ணு பூமியிலேருந்து எடுக்கிறாங்க. பொண்ணு பூமியிலேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது, காது கையில் போட முடியாது. என்ன பண்ணும், அதை எடுத்து நெருப்பில் போட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, அடிப்பாங்களாம். நெருப்பில் போட்டு அடிப்பாங்க. அடிக்க நெருப்பில் காய்ச்சி அடிப்பாங்க. நெருப்பில் காய்ச்சுவாங்க. அதுதான் சோதனையாக இருக்குது. பொண்ணாகிய பொண்ணு அப்படின்னா நீங்களும் நானும் பொன். பைபிளில் பொண்ணு எதுக்கு அடையாளமாக இருக்குது, தெய்வீகத்துக்கு அடையாளமாக இருக்குது. தெய்வீகத்தை தேவன் இந்த பூமியில் இந்த சரீரமாகிய மண்ணில் வச்சு அனுப்பிட்டார். அதான் நீங்களும் நானும். தேவன் என்ன பண்ணுறாரு, அதை பூமியிலேருந்து எடுத்து என்ன பண்ணுங்க, சோதனைக்குள்ள நெருப்புக்குள்ள வைக்கிறார். தான் சோதனை. உங்க வாழ்க்கையில் வர கஷ்டம், வேதனை, அதுக்குள்ள வச்சு என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியால வச்சு அடின்னு அடிக்கிறான். அப்போ காய்ச்சறாராம் அடிக்கிறாராம். இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள இந்த பிரச்சனை, இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள இந்த பிரச்சனை. ஃப்ரண்ட் டயர் பஞ்சர் போடுறதுக்குள்ள பின்னாடி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பின்னாடி டயர் பஞ்சர் போடுறதுக்குள்ள பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பெட்ரோல் போடுறதுக்குள்ள இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்குன்னு சொன்னா அடிச்சு அதுக்குள்ள இருக்கிற எல்லா மண்ணாகிய மாம்சமா போயிட்டு அடிக்கிறவனுடைய பிம்பம் அதுல தெரியணும்.
கண்ணாடி மாதிரி ஆயிடுமா கோல்டு. அப்போ அடிக்கிறது யாரு? தேவனுடைய சுவாபம், தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ள எனக்குள்ள தெரியணும். அப்படி மாறும்போது தான் அது விலையேற பெற்ற பொண்ணா யூஸ் ஆகும். சுத்த பொண்ணுன்னு, சுத்த பொன். அதான் திருமதி சொல்ல, விலையேறப்பட்டது அதை நமக்கு பொன்னிலும் விலையேறப்பட்டது என்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் எதுக்குன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? எதுக்காக? நம்ம அப்ரஹாமுடைய வித்துக்களா இருக்கிறோம். அப்ரஹாம் கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசு. அது பகஞ்சனுடைய வாசலாகிய மரணத்தை மேற்கொள்ள வல்லது, யோர்தானை பிரிக்க வல்லது. அது நியூ பாடியா இருக்குது. அதுக்கு இந்த பூமியில கேப்பபிளான பர்சன்ஸ் சொல்லி பிசாசு அறிஞ்சிக்கணும். அதை அறிஞ்சிக்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுறாரு சகோதரனை. சொல்லுங்க, கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பா உங்க வாழ்க்கை சோதனை இருக்குதுன்னா கண்டிப்பா நமக்கு என்ன இருக்குது? நியூ பாடி இருக்குது. நியூ பாடி இருக்குது. நீங்க நினைச்சுக்காதீங்க சோதனை கன்னியாகும்னு நினைச்சுக்காதீங்க. ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு புது புது டெஸ்ட் வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்ப என்ன ஆயிடும்னு சொன்னா உங்களுக்கு அது பழகிடும். ஓ இதுதானான்னு சொல்லி ஒரு காரியத்தை மேற்கொள்வீங்க, ஒரு காரியத்தை மேற்கொள்வீங்க. புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன பண்றாரு சொன்னா, இப்போ அந்த வசந்த வாட்சம் இல்லைங்க, அந்த வசனம் பாருங்க, கடைசியாக நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்லுது வாசிக்கிறது? 1:12 லாஸ்டா வாசிக்கிறேன் பாருங்க. என்ன இருக்குது பாருங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க. அப்போ இதுதான் 2ஆம் வசனம் 2:3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்ப இதுதான் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் தேவனை சோதிக்கிறாருன்னு புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன நினச்சிக்கணும் நம்ம? ரொம்ப சோதனை பிரதர், என்ன பிரதர், நான் சர்ச்சுக்கு வராமல் தான் நல்லா இருந்தேன், சர்ச்சுக்கெல்லாம் இருந்தேன் நல்லா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், ஆனால் இங்கே வரும்போது தான் அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்களே தேவன் நேசிக்கிறார், தேவன் அன்பு கூறுகிறார். அப்ரஹாமுடைய சந்ததி நீங்களும் நானா இருக்கிறோம். அந்த மிஸ்ட்ரி தான் விஷயம். சோதனைக்கு பின்பதாக இருக்கிற மிஸ்ட்ரி என்னங்க? அப்ரஹாமுடைய சந்ததி தான் ரிவார்ட். அப்ரஹாமுடைய சந்ததியா இருக்கிறதுனாலேயே அந்த ஒரு எலிஜிபிலிட்டி, அந்த ஒரு தகுதி போதும் பகஞ்சோடைய வாசலை சுதந்திரிக்கிறதுக்கு. உங்களுடைய சுயபலம் எதுவுமே தேவையில்லை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சம்கார்ன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான் பைபிளில், தெரியுமா உங்களுக்கு? சம்கார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் பைபிளில். அவனை குறித்து பைபிள் எவ்வளோ வசனம் சொல்லுது தெரியுமா? எத்தனை வசனம் சொல்லுது? 2 வசனம் தான் இருக்கு. 2 வசனம் தான். எத்தனை வசனம்? 2 வசனம் தான். பைபிள்லே இல்லை அதுக்கு அந்த கேரக்டர். அவ்வளோ ஃபேமஸ் தெரியாது. சம்கார், ஆனாத்தின் குமாரனாய் சம்கார் எழுப்பினான். அவன் பெலிஸ்தரை தாற்றுக்கொலாய் 300 பேரை மடங்கடித்தான், 600 பேரை மடங்கடித்தான். சம்கார் ஒரே வசனம். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி திருக்கதை சொல்ல, உன் வீட்டார்ன்ற செய்தியில் திருக்கதை சொல்லுவார். சம்கார்னு ஒருத்தர் இருந்தானா அவன் இயல்பாகவே ஒரு பயந்தாங்கொலின்றார். இயல்பாகவே என்னவா இருக்கிறான்? பயந்தாங்கொலி, கோலையா இருக்கிறான். இந்த பெலிஸ்தியர் தான் நமக்கு மேலே வர சோதனைகளாக இருக்குது, பிசாசுகளாக இருக்குது. இந்த பெலிஸ்தியர்லாம் என்ன பண்ணாங்களாம், வருஷம் இவங்க கோதுமை மணியை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. கோதுமை மணியை ரெடி பண்ணி களத்தில் வச்சுருப்பாங்க. இவன் எடுத்துன்னு போயிடுவான். உங்களோட கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துன்னு போயிடுவாங்க. நீங்கள் உழைச்சி வச்ச காரியத்தை நீங்கள் உணரணும்னு நினைக்கிற ஆசீர்வாதத்தை யார் எடுத்துகிட்டு போகிறது? பெலிஸ்தர் ஆகிய பிசாசு எடுத்துன்னு போயிடுவான். அதான் பிசாசு, அதான் அவங்களோட சோதனையாக இருக்குது. அப்போது ஒரு நாள் அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க குமாரன் கேட்பானா, அப்பா இந்த வருஷமாவது நமக்கு கிடைக்குமா? நம்ம உழைப்பு கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்பானா. வருஷம் அந்த பெலிஸ்தியர்கள் எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, களத்துக்கு வருவாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சோடனே யாரோ வீட்டிலேருந்து நடு பூந்து எடுத்துன்னு போகிற மாதிரி இது. எப்படி பிரியாணிலாம் செஞ்சு வச்சு தட்டு கொண்டாந்து வைக்கிறதுக்குள்ளே யாரோ எடுத்துன்னு போனால் எப்படி இருக்கும் சொல்லுங்க. அந்த மாதிரி சம்கார் காலத்தில் இது நடந்து கொண்டே இருக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் அவங்களோட குமாரன் கேட்குறான். என்ன கேட்குறான்? அப்பா இந்த மாதிரி தான் இருக்குமா? இதுக்காக தான் தேவன் நம்ம எகிப்திலிருந்து வரவழைச்சாரா? இதுக்காக தானா இந்த பெலிஸ்தியர் நமக்காக கொடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் வைக்கிறது தான் பண்ணாரா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது சம்காருக்கு ஒரு ஆவிக்குரிய நினைவிழப்பு இருக்குது. அது போகுது. சம்கார் உணர ஆரம்பிக்கிறான், நம்ம யாரு,
யார் நம்ப அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தை சொல்லுது, நான் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததி என்னவா இருக்கலாம், இந்த பூமியை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாமுடைய சந்ததி இருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறதுனாலேயே பகஞ்சருடைய வாசலை சுதந்திரிக்க முடியும். ஆபிரகாம் இந்த சம்கா ரியலாவே யாருன்னா கோலை பயந்தாங்கொழி தான். ஆனால் அவனுக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பு போகும்போது அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவன் உணர ஆரம்பிக்கிறான், நான் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ அந்த சந்ததி என்ன பண்ணுறான், தாற்றுக்கொலை எடுத்துக்கிறான். தாற்றுக்கொலை என்னங்க, மாடு அடிக்கிற குச்சி அதை எடுத்துன்னு கையை கொண்டு 600 பேர் அடிக்கிறான். எப்படிங்க மாடு அடிக்கிற குச்சி 600 பேர் எப்படி அடிக்க முடியும்? புரிதுங்களா உங்களுக்கு? எப்படி அடிக்க முடியும்? அவனுக்கு ஒரு பலமான கரம் இருந்துச்சான். என்ன சொல்றாங்க தீர்க்கதரிசி, விசுவாசமாகிய பலமான கரத்தை எடுத்து அந்த தாற்றுக்கோளாகிய வார்த்தையை எடுத்து என்ன பண்ணானா, அடிச்சானா. அடி 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 என்ன அடிச்சான். எதனாலன்னு சொன்னா, ஆபிரகாமுடைய சந்ததி பகஞ்சர வாசலை சுதந்திரிக்கும். வேற எந்த தகுதியும் ஆபிரகாமின் வித்துக்கு தேவையில்லை. ஆபிரகாம் வித்தாய் இருக்கிறதே ஒரு தகுதி. அப்ப ஆபிரகாம் வித்து அப்படின்னு சொல்றதுக்கான அந்த தகுதி என்னன்னா சோதனை ஆகி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அந்த கிரீடம் தானா உங்களுக்கு வரும். அப்போ அப்படி இருக்கும்போது சகோதரி தீர்க்கதரிசி இங்கே சொல்லப்பட்ட அந்த காரியத்தின்படி அந்த லைன் படி என்ன செய்கிறார் தேவன், என்ன செய்கிறார் பாருங்க. கடைசியா அவர் உங்களை நிரூபிப்பதற்கு உலகத்துக்கு நீங்கள் உண்மையான ஆபிரகாமின் வித்து என்பதை இப்போ நான் சொல்கிறேன். அவன் உண்மையான ஆபிரகாமின் வித்து என்பதை காண்பிக்க அவர் அவ்வாறு செய்கிறார். இப்போ இந்த மிஸ்ட்ரி தெரிஞ்ச பின்னாடி நம்மளுக்கு கவலையே கிடையாது. இந்த மிஸ்ட்ரி தெரிஞ்ச பின்னாடி கவலையே கிடையாது. தேவன் எல்லா காரியத்தையும் நமக்கு முன்பதாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நீங்கள் ஒரே ஒரு சேர் தான் இருந்துச்சு, ஒன்று தான் இருந்துச்சு, எல்லாத்தையும் பிசாசு தூக்கிட்டான், நான் இனிமேல் வரமாட்டேன், அப்படி கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக அதை எதிர்கொள்ள ஆரம்பிப்பீங்க. நமக்கு தேவையானது ஒன்று விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் எது மூலமாக வரும், வெளிப்பாட்டு மூலமாக வரும். இந்த வெளிப்பாடு நீங்கள் தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் ஈஸியாக பிசாசை மேற்கொள்ள முடியும். பிசாசு ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்குரிய காரியம் ஒண்ணுமே இல்லை. பிசாசு எப்பொழுதுமே எப்போ வருவானா, அவனுக்குரிய அவனுடைய பாகம் ஏதாவது நமக்குள்ள இருந்து வருவானா. எறும்பு எப்போ வரும், சர்க்கரையில் வந்து எறும்பு வருமா? அது மாதிரி பிசாசு எப்போ வருவானா, நம்ம இந்த சரீரம் இருக்கு இல்லையா, ஆதாம் மூலமா வந்த சரீரம் உள்ள இருக்கிற ஆத்மா தான் தேவனுடையது இல்லைங்களா. இந்த சரீரத்துக்குள்ள பிசாசுடைய அவிசுவாசத்தின் தன்மைகள் இருக்கு. அது எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் பிசாசு வந்துட்டே இருப்பான். தேவன் அனுமதிப்பார். டோட்டலாக அவனுடைய காரியம் எல்லாம் வெளியே போயிடுச்ச பின்னாடி பிசாசுக்கு இங்கே வேலையே இல்லை. அது மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்குரிய காரியம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒன்றும் இல்லாத நிலைக்கு கொண்டு வரதுக்கு அந்த சோதனையே வருது. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் காரியங்களை மாற்றி போடுவாரா? நான் ஜெபம் பண்ணலாம், கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்க்கையில ஒரு நாளை கூட்டிட்டு காண செய்தீர். அநேக நாட்களுக்கு பின்பதாக இந்த வீட்டில வந்து ராஜா இந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தீர். நாங்கள் அந்த ஹேமின் வித்துக்களாக இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீர் அனுமதிக்கிற சோதனைகள் பின்பதாக இருக்கிற ரகசியத்தை கற்றுக் கொடுத்தீர். அதற்காக கூட நன்றி. நாங்கள் அநேகமாய் கத்தாவே தூரத்திலிருந்து கூட வந்தாலுமே ராஜா சகோதரனை கண்டு கத்தாவே நல்லா விசாரிக்க தேவையை கூட்டி கொடுத்தீர். எப்பா இந்த சோதனைகளை தோழக்கூடாதபடிக்கு ஒரு செய்தியை தீர்க்கதரிசி மூலம் கொடுத்த தயவுகளுக்காக நன்றி ராஜா. சோதனைக்கு பின்பு பகஞ்சனுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுதல், ஏனென்றால் அது நாங்கள் ஆபிரகாம் வித்து என்பதை நிரூபிக்கிறதா இருக்கிறது. இதனால சகோதரனுக்கு கத்தாவே அனுமதித்த இந்த சோதனைக்காய் நாங்கள் சிறந்து வருகிறேன். மகனுக்குள்ள அந்த பரிபூர்ண சுகத்தை கூட்டி கொடுக்கிறாங்க. இதுக்கு பின்பதாய் நீர் சகோதரனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடத்துக்காய் கொண்டு நன்றி. எதற்காக நீர் அனுமதித்தீரோ அந்த காரியத்தை ராஜா மகன் புரிந்து கொண்டு இன்னுமாய் ஒப்பு கொடுக்க கிருபையை கூட்டி கொடுங்க. அப்பா சகோதரி ஆசீர்வதிங்க, கத்தாவே தாயார் ஆசீர்வதிங்க. எங்கள் வீட்டில் எண்ணெயின் பாத்திரத்தையும் மாயின் பாத்திரத்தை ஆசீர்வதிங்க. பொல்லாத கிரிகள், பொல்லாத தன்மைகள், அவிசுவாசங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. இந்த குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற ஆவியை நான்
அந்த சமாதானத்தை கொண்டு வருகிற அந்த காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடினப்படுத்துகிறேன். சமாதானக்காரனாகிய மெல்கிசேதேக்கு இந்த வீட்டை சுதந்திரிக்கிறார். பலப்படுத்துகிற சமாதானம் சந்தோஷம் எப்பொழுதுமே இருக்கட்டும். கர்த்தாவே பிசாசு அப்போது வெட்கப்பட்டு போவாராச்சு. சகோதரி விசேஷம் ஆசீர்வதிங்க. சகோதரி கர்த்தாவே இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களை, சோர்வுகள், அசதிகளை எடுத்து போடுங்க. எல்லா பொல்லாத கிரியைகள், பொல்லாத அந்தகார லோகாதிபதியின் ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சகோதரியை விட்டு எடுத்து போடுங்க. விசுவாசத்தின் பிள்ளையாய் மாறட்டும். தாயார் ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. நாங்கள் கூட இவ்வளவு தூரம் தொடர்ந்து ராஜா இந்த வீட்டை கர்த்தாவே கர்த்தாவே இந்த ஆசீர்வாதத்தை பாத்திரவான்களா இந்த வீடு இருக்கிறத நம்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் கூட எங்கள் ஸ்தலங்களுக்கு பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசர் மீண்டும் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் அப்பாவுடைய பிரசன்னம் இந்த வீட்டை விட்டும் எங்களை விட்டும் ராஜா பிரியாது இருக்கட்டும். எங்களை வழி பிரயாணத்துல ஆசீர்வதிங்க. நாங்கள் வந்தவண்ணமே வீடு போய் சேர கிருபையை கூட்டி கொடுங்க. பரிபூர்ண சந்தோஷ சமாதானத்தை, கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் பகிர கிருபையை தாருங்க. இந்த சோதனைகளுக்கு கூட நாங்கள் சாட்சி பகிர ராஜா, நாங்கள் சாட்சியா இருக்க அநேக சாட்சி கொடுக்க கிருபையை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சந்தோஷ சமாதானம், அவருடைய விடுதலையின் வல்லமை உங்களோடு கூட, என்னோடு கூட, இந்த குடும்பத்தோடு கூட நித்தியம் வரைக்கும் தொடர்வதாக. ஆமென்.